பறவையும் காகங்களும் அருகருகே வசித்துட்டு வந்தாங்க. இந்த காகங்கள் சோம்பேறி காகங்கள், எப்பொழுதும் உறங்கிக் கொண்டு இருக்கும். இந்த சோனா என்கிற பறவையோ சுறுசுறுப்பாக இருக்கும். அது வீடு கட்டுவதற்காக மரக்கட்டைகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சென்றது. அந்த நேரத்தை பார்த்து ஜாக்காகும் சோனா குருவி சேகரித்து வைத்திருந்த மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்தது. மெதுவாக அது வீட்டிலிருந்து இந்த ஜாக் காகத்தின் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து வச்சது இந்த காகங்கள். இந்த காகங்கள் சோம்பேறித்தனமாகவும் இருக்கும், எப்பொழுதும் திருட்டு வேலையை செய்து கொண்டு இருக்கும். இந்த காகங்கள் இந்த சோனா என்கிற பறவையோ தன் தோழியான கிளி வீட்டுக்கு சென்றது. கிளி அக்கா, கிளி அக்கா, நான் தான் சோனா வந்திருக்கேன். நம்ம காட்டுல மழைக்காலம் தொடங்கவிருக்கிறது. அதனால மரக்கட்டைகள்லாம் சேகரித்து நான் வீடு கட்டலான்னு இருக்கிறேன். அதனால எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் தோழியான கிளி கிட்ட கேட்டுட்டு இருந்தது. விரைவிலேயே கூடு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோனாவும் கிளியும் நதிக்கரைக்கு சென்றனர். நதிக்கரைக்கு சென்று மரக்கட்டைகளை எல்லாம் சேகரித்து வைத்து கொண்டிருந்தனர். தங்களுக்கு தேவையான மரக்கட்டைகளை எல்லாம் இந்த சோனா என்கிற குருவி சேர்த்து வைத்து கொண்டு இருந்தது. அதே சமயத்தில் இந்த காகங்களோ சோனாவிடம் இருந்து கட்டைகளை திருடி வீடு கட்ட ஆரம்பித்தனர். எப்படி கட்டுறோம் பாரு ஜில் காகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காகங்களும் திருட்டு கட்டைகளை எடுத்து வந்து வீடு கட்டி கொண்டு இருந்தனர். சோனாவிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டைகளை எடுத்து இந்த 2 காகங்களும் வீடு கட்டி கொண்டு இருந்தனர். வீடு கட்டி கொண்டிருந்த அதே சமயத்தில் அங்கு வந்தது சோனா. அண்ணா, ஜாக் அண்ணா, நான் மரக்கட்டைகளை இங்கே தான் சேகரித்து வைத்திருந்தேன். ஆனால் என் மரக்கட்டைகளை காணவில்லை. கொஞ்சம் மரக்கட்டைகள் தான் இருக்கிறது. இதை வைத்து நான் எப்படி வீடு கட்டுவது அப்படின்னு சோனா வந்து ஜாக் கிட்ட சொல்லிட்டு ஜாக் ஆகுமோ, இங்க பாரு சோனா, நீ எங்கள் வீட்டு அருகில் வசிப்பதால் நாங்கள் வந்து உன்னோட வீட்டை கண்காணித்து கொண்டு இருக்க முடியாது. உன் கட்டைகளை கழுகு கொண்டு திருடி கொண்டு போய்விட்டது. எங்களுக்கு தெரியாது உன் கட்டைகள் எங்கே போயிடுச்சுன்னு. உன் கட்டைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீயே காட்டில் இருந்து எங்கிருந்து திருடி கொண்டு தான் வருகிறாய். அதனால் தான் உன் கட்டைகளை கழுகு திருடி கொண்டு சென்று விட்டது அப்படின்னு இந்த காகங்கள் சொல்லி கொண்டிருந்த வீடையும் கட்டி முடித்து விட்டன இந்த காகங்கள். சோனா குருவியோ கட்டைகள் காணவில்லை என்று காட்டில் அலைந்து திரிந்து கொண்டு தேடிக்கொண்டு இருந்தது. அதே சமயத்தில் மாலை நேரம் வந்ததும் இந்த காட்டில் மழையும் வர தொடங்கியது. இந்த பறவை என்ன செய்வது என்று தெரியாமல் தன் கூட்டிலேயே அமர்ந்திருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கூட்டிலும் மழை நீர் பெருகி ஓடியது. அதனால் அந்த கூடும் ஈரமாகியது. அதனால் இந்த பறவை எங்கு போவது என்று தெரியாமல் அழுது கொண்டே இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டே இருந்தது. இந்த மோசமான காகங்கள் தான் என் மரக்கட்டைகளை திருடி வீடும் கட்டிவிட்டனர். நான் என்ன செய்வது, இந்த மழையில் நனைந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவை மிகவும் அழுது கொண்டு இருக்கிறது. எங்கே செல்வது என்று தெரியாமல் அழுது கொண்டே இருந்தது. இந்த சோனா, இந்த மோசமான காகங்கள் தான் என் மரக்கட்டைகளை திருடி கொண்டனர். அதனால் தான் இப்போது நான் மழையில் நனைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த குருவி மிகவும் வருத்தப்பட்டது. அதே சமயத்தில் இந்த காகங்கள் தாங்கள் கட்டின கூட்டில் மகிழ்ச்சியாக இருந்தனர். இந்த பறவை என்ன செய்வது என்று தெரியாமல் பறந்து ஒரு நதிக்கரைக்கு செல்லலாம் என்று நினைத்தது. நதிக்கரைக்கு சென்று எங்கேயாவது மரத்தின் நிழலில் இந்த மழை விடுவோம் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவை பறந்து சென்றது. நதிகரைக்கு சென்று அங்கு அமர்ந்திருந்த இந்த குருவி அங்க வந்த மயில், பறவையே, நீ நீண்ட நேரமாக இந்த நதிகரையில் அழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? நீ ஏன் இந்த மழையில் நனைந்து கொண்டு இருக்கிறாய்? நான் ஒரு மந்திர மயில். நான் உனக்கு உதவி செய்வதற்காகவே இங்கு வந்தேன். உனக்கு என்ன வேண்டும் என்னிடம் கேள். நான்
மயில் தந்தது. இந்த பறவை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. இந்த மழையிலிருந்து அதை பாதுகாத்துக்கொள்ள இந்த வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியகாந்தி வீட்டில் வாழ்ந்தது இந்த சோனா. இந்த சூரியகாந்தி வீடு மிகவும் அழகாகவும் இருந்தது பார்ப்பதற்கு. அதே சமயத்தில் இந்த காகங்களோ புயல் அதே சமயத்தில் இந்த காகங்களின் வீடு உடைந்து இரண்டாக விழுந்தது. புயல் காற்றில் அடித்து கொண்டு சென்றனர் இந்த காகங்கள். ஐயோ ஜாக், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், நான் புயல் காற்றில் அடித்து கொண்டு செல்கிறேனே. ஆமாம் ஜில், நானும் தான் புயல் காற்றில் பறந்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது என்று தெரியவில்லையே.